காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசுகள் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாக காவிரி உரிமை மீட்பு குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பட்டினத்தில் தமிழக காவிரி உரிமை மீட்பு குழுவினர் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய பகுதிகளில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தடுத்து நிறுத்துவது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரச்சார நடைபயணம் மேற்கொள்வது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய காவிரி உரிமை மீட்பு குழுவினர் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன், கர்நாடக அரசிடம் தண்ணீரை கேட்டு பெற தமிழக அரசு தவறியது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டார். 2013 பிப்ரவரி 19 காவேரி தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பை அரசு இதழில் வெளியிட்ட பிறகு இதுவரை அதை செயல்படுத்துவதற்கான காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க காங்கிரஸ் மத்திய அரசும் மறுத்தது, பாஜக மத்திய அரசும் மறுத்து வருகிறது. இந்த ரெண்டிற்கும் இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில், ஓரபட்சமாக கர்நாடகத்துக்கு ஆதரவு செய்வதில் காங்கிரஸ் அரசு, பாஜக அரசு ரெண்டுக்கும் வேற்றுமை இல்லை. இந்த தண்ணீர் இருக்கும் பொழுது ஏன் தண்ணீர் தரவில்லை, தாருங்கள் தண்ணீர் என்று கேட்பதற்கு தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தமிழக முதலமைச்சர் கர்நாடகம் சென்று அந்த முதலமைச்சரை சந்தித்து பேசி கேட்டிருக்கலாம். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்பொழுது 2 தடவை பெங்களூர் சென்று அந்த முதலமைச்சர்களிடம், குண்டுராவிடம், ராமகிருஷ்ண ஹெக்டேயிடம் கேட்டு தண்ணீர் வாங்கியிருக்கிறார். அந்த முன்னுதாரணத்தை கூட இன்றைக்குள்ள அஇஅதிமுக அரசு பின்பற்றவில்லை. அல்லது இன்னொரு மூத்த அமைச்சரை அதிகாரிகளோடு அனுப்பி முதலமைச்சரை சந்தித்து தண்ணீர் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் தரவில்லை, கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம். அவர்கள் மறுத்தால் பெங்களூரிலே பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கலாம். அந்த முயற்சியில் தமிழக அரசு இறங்காதது விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றமாக